ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிக்குட்டி சேனல். நான் தான் உங்கள் அன்பு தம்பி. இன்றைக்கி நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னென்னா மீன் குழம்பு, மீன் வறுவல். அதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். மீன் குழம்பு செய்வது எப்படி, இதை நான் செய்ய போகிறது கிடையாது, என்னோடய ஒய்ஃப் தான் செய்ய போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் வறுவல், மீன் குழம்புக்கு தேவையான மீன், வெங்காயம், கருவேப்பிள்ளை, வெள்ளைப்பூடு, மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் ரெடியாக இருக்குது. வாங்க சமைக்க போகலாம். வாங்க. ஒரு இரும்பு சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டாங்க. எங்கள் வீட்டில் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. கொஞ்சோண்டு வெந்தயம் போடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கடுகு போடுறாங்க. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் கடுகு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போடுறாங்க. கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், வெந்தயம், கடுகு 4மே போட்டாங்க. போட்டு வெங்காயம் பொன்னிறமாக வர்ற வரையும் கொஞ்சம் கிண்டிக்கிட்டு இருக்காங்க. வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வர்ற வரையும் கிண்டி கொண்டிருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தக்காளி, அரைச்சி வச்ச தக்காளி, மிக்சியில் அடித்து வச்ச தக்காளியை ஊற்றிட்டாங்க. அதையும் ஊற்றிட்டு கிண்டுறாங்க. இப்போது அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளைப்பூடு, நச்சு வச்சிருந்த வெள்ளைப்பூடை போட்டாங்க. வெள்ளைப்பூடை போட்டு அந்த வெள்ளைப்பூடு வாடை வராமல் இருக்கிறது கிண்டி விடுறாங்க. வெள்ளைப்பூடு வாடை வரக்கூடாது. அதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் மஞ்சள் தூள் 3ஐயும் போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள் அண்ட் மஞ்சத்தூள் 3 போட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றுறாங்க. புளிக்கரைசல் ஊற்றுறாங்க. கரைச்சி வச்சிருந்த புளி தண்ணியை ஊற்றிட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவாங்க. அப்படியே கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த மீன் எடுத்து அப்படியே போடுறாங்க. மீன் மாவுலா மீனுங்க. இந்த மீன் எடுத்து அப்படியே ஒரு 2 துண்டாக எடுத்து போடுறாங்க. ஆஹா. அதுக்கப்புறம் வறுவலுக்கு ரெடி பண்ணுறாங்க. மீன் குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்து வறுவலுக்கு மீன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மீன் வறுவலுக்கு மீன் ரெடியாகி கொண்டிருக்கிறது. மசாலா போட்டு பெரட்டி எடுத்து அதில் ஒரு முக்கி அப்படியே எடுத்து வைக்கிறாங்க. ஆஹா, அப்படியே பார்க்கும்போது எடுத்து பச்சையாகவே தின்றுலாம் போல இருக்குது. இந்த பக்கம் மீன் குழம்பு கோச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மீன் வறுவலுக்கு சட்டி ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. வறுவல் போட்டாங்க. ஆகா, கமகமன் வாசம் வருதுங்க. வரும்போது கரெக்டாக அந்த மீனை தூக்கி சட்டியில் போடும்போதே கமகமன் வாசம் வருதுங்க. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஹலோ, வெல்கம் டு வினிக்குட்டி சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வினிக்குட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷலான மீன் குழம்பு அண்ட் மீன் வறுவல் ரெடி ஆகிவிட்டது. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் வினிக்குட்டி சேனல்.